கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்க. இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் 22வது வசனம் முடிய நாம் வாசித்து அதில் உள்ள பகுதியில நாம ஜெபிக்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா 22க்கு நான் வந்துடுறேன். மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்தியிலும் வல்லவனானான். மோசே எகிப்தருடைய, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இருக்கிற ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அதெல்லாம் நீங்க படித்து பாருங்கள். மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்தியிலும் வல்லவனானான். இந்த ஸ்தேவான் அவர்கள் மோசேயை குறித்து அதை பேசி வருகிறார். ஆபிரகாமை குறித்து பேசிட்டு, யோசேப்பை குறித்து பேசிட்டு, அந்த பார்வோன் மன்னனிடத்திலே மோசே எப்படியாக பிறந்து அந்த சௌந்தரியமாய் வளர்ந்து பார்வோனுடைய குமாரத்தியால் தான் எடுத்து வளர்க்கப்பட்டு அவன் அந்த மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்தியிலும் வல்லவனானான் என்று அவன் அழகாக ஒரு குறிப்பை கொடுக்கிறார். இது நாம இது என்ன ஜெபிக்கணும் அப்படின்னாக்கா, மோசேவை போல நாமும் இதை கேட்கிற யாவரும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மோசேவை போல சகல சாஸ்திரங்களிடம் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்தியிலும் வல்லவனாய் மாற வேண்டும். வாக்கில மட்டும் இல்லை, பேச்சில மட்டும் இல்லை, செயலிலும் நாம வல்லவனாய். அதுதான் பேர் சொல்றாரு. வெறும் பேச்சினால் அல்ல. என்னது, நீ பேசிட்டே இருக்கலாம், ஆனா செல்லத்தை காட்டியா? அதனால இன்னைக்கு நாம செய்தியிலும் பேச்சிலும் வல்லவனாய் மாற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படிதான் ஆக விரும்புகிறார். இன்னைக்கு நாம அப்படி ஆக வேண்டும் என்று நாம விரும்பி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் மோசேயை போல பேச்சிலும் சரி செய்தியிலும் சரி வல்லவனாக மாற வேண்டும். செய்தியிலும் வல்லவனாக வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடைபெற வேண்டும். அதுதான் என்னன்னா, கற்பிக்கப்பட்டு கற்பிக்க நாம் கற்றுக்கொள்ளணும். சும்மாலாம் கிடையாது. நீ பேச்சிலும் செய்தியிலும் வல்லவனாக்கா ஒன்றும் மாற முடியாது. முதலாவது வேதத்தை நன்கு கற்க வேண்டும். நாங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் பைபிள் காலேஜ் படிங்க, பைபிள்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிங்க. எனக்கு சொன்னார், நான் பைபிள் அதை வேணா இருக்கும்போது இயேசு ஏற்றுக்கொண்டு இன்சுதான் நான் ஊக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல ஒரு பெரிய மூத்த வீடுகாரர் பாஸ்டர் நெய்வேலியில சர்ச் ஆஃப் காட் வச்சு நடத்துறாரு. அவர் இறந்துட்டாரு. அன்றைக்குள்ள அவர் பையன், அவருடைய பிள்ளை பாஸ்டர் பிரைஸ்ன்றவங்க அந்த சர்ச் ஆஃப் காட் வச்சிருக்காங்க. அப்பா தான் அவர் ரொம்ப நண்பர். அவர் எனக்கு பாஸ்டர் பிரைஸ்ன்றவர். ஏன் அவரு அந்த காலத்துல அவரை நான் போய் பார்க்கறது இருந்தாரு. அவருடைய அறையில போய் நான் உட்கார்ந்து இருந்தேன். சுத்தி புத்தகங்க, அந்த அறையில சுத்தி புத்தகம், ரேக்ல புத்தகம், எல்லா இடத்துலயும் புத்தகமா இருந்தது. எனக்கு ஆச்சரியம். முதல் டைம் அப்படிதான் பாக்குறேன். வேற ஒரு சர்ச்சுக்காரன் பாக்குறதா இருந்தான். அவர் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்க. அரை மணி நேரம் பேசும்போது அவர் சொன்னார், தம்பி, நீங்க இளம் வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். தயவு செய்து ஒரு பைபிள் காலேஜ்ல போய் நல்ல முறைப்படி பைபிளை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா. எனக்கு பைபிள் காலேஜ்னா என்னன்னே தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. அவருக்கு அட்ரஸ் கொடுத்தாரு. நான் படித்த பைபிள் காலேஜ், நீங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த காலேஜில் தான் படித்து பட்டம் வாங்கி இருக்கிறாரு. அதனால இந்த காலேஜ்ல போய் படிங்க அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்தார். அது தபால்ல கூட படிக்கலாம், நீங்க நேரடியாக கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை, தபால்ல கூட என்ன செய்யலாம். அந்த காலத்துல அஞ்சல் வழி படிப்பு எல்லாம் இருந்தது, தொலைதூர கல்வி எல்லாம். அப்படி சொன்னார்.
வேலைக்காக எடுத்துக்கொண்டு அந்த அவர் கொடுத்த அட்ரஸ்ல தபால் போட்டு அவருக்கு நான் இது பண்ணி அதுல உண்மையில ஃபர்ஸ்ட் நானு வீட்டுக்கு வச்சு அங்கதான் முடிச்சேன். விட்டாச்சு, எத்தனை வருஷம் கேப். அப்புறம் படிக்கிறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போல. அதனால அதன் பிறகு கடந்த 10 ஆண்டுகளாக டாக்டர் விஜயன் அப்படின்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து அதுல பைபிள் காலேஜ் அவர் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நெய்வேலிக்கு வந்திருந்தார். அவரை கான்ட்ராக்ட் கிடைச்சது. அவர் சொன்னது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருந்தது. அதாவது கவர்ச்சிகரமா இருந்தது. என்னன்னா, நம்ம பைபிள் காலேஜ் காலம் உண்டு. எல்லாரும் பைபிள் காலேஜ் பேசுவாங்க, படித்த காலம் உண்டு. பைபிள் காலேஜ் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப நம்ம காலத்துல பைபிள் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே சர்ச்சா காலோட அந்த இவரை சந்திக்கிறேன். யார? பாஸ்டர் விஜயன் அவர்களை சந்திக்கிறேன் அதே சர்ச்சா காட்டுல. அந்த பெரியவர் இல்லை. அப்ப முதலிசேஷன், அதாவது நீங்க 10 பேரை நான் நினைக்கிறேன் வாசித்த காலங்கள் அல்லது படித்த காலங்கள் பைபிள் காலேஜ் கல்லூரிகள் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப முதல் நான் கேட்டேன், முடிஞ்ச வரைக்கும் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்திய பைபிள் காலேஜ் நடத்துவீங்களா அப்படின்னு தான் நான் கேட்டேன். எங்க ஊர் மக்களும் படிக்க வேண்டும், எங்க சபை மக்களும் இதை படிக்க வேண்டும், நீங்க நடத்துவீங்களா அப்படின்னு. அவரோட அதுக்காக என்னையே அர்ப்பணிச்சிருக்கிறேன், கண்டிப்பா வர, நீங்க சொல்லுங்க, நாளைக்கே வர அப்படின்னாரு. அடுத்த வாரமே பண்டித்துல கிட்டத்தட்ட 30 பேரை வச்சேன். அது 1 இயர் கோர்ஸாக அவர் நடத்தினாரு. எல்லாரும் அதே சர்ச் ஆஃப் காட் நெய்வேலியில கிராஜுவேஷனுக்கு போய் எல்லாரும் பட்டமளிப்பு விழா வாங்கணும். ஏன்னா பைபிள் நாலேஜே நம்ம படிச்சு தெரிஞ்சு கொள்வோம். நம்ம ஒண்ணு காலேஜ்ல இந்த சபை அந்த மாதிரி சபை படிச்சா அவங்களுக்கு ஆவாது. படிச்சா அந்த சபையை நான் கூட சொல்ல, அவங்க அதுல இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது. கோணத்துல பாக்குறாங்க. அவங்க காலேஜ் வச்சிருந்தாங்க, அவங்க அப்படின்ற இந்த கற்பிக்கப்பட வேண்டிய அவசியத்துல கண்ட்ரியில நிறைய நிறைய செய்திகள் அநேகர் கவர்ச்சிக்கப்பட்டு பேசுறாங்க, கள்ளவுகிறார்கள். நாலேஜ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வசதி பண்ண முடியாது. ஏன்னா கடைசி நாட்கள் சொன்னது, கடைசி நாட்கள் என்ன சொன்னார். அப்படி நடந்து அம்மா ஹாஸ்பிட்டல்ல அவங்க வீட்டுக்காரர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தலாம். அவங்க வயசுல நாங்க பாரம்பரிய சபை சிஎஸ்ஐ திருச்சபை அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஆண்டவர் 2 பேர் அனுப்பிச்சு வச்சாரு. அவங்க எல்லாம் கண்ணை திறந்தாங்கன்னு என்கிட்ட சாட்சி சொல்றாங்க. சாட்சிகளை அவங்க ராசிக்கப்பட்டு அவங்க மட்டும் விடாம எல்லாரையும் முட்டாள்னு சொல்றாங்க. எல்லாரும் ஈஸ்வர அறிவில்லாம ஆண்டவருக்கு அப்படின்றாங்க. சத்தியத்தை வசனத்தை மட்டும் சொல்ல உடனே அவங்க அப்படியே அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அம்மா நினைச்சிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் பாவத்துக்கு சாதிக்க ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டேன். இங்க நான் யாரு, அவர் யாரு? அப்ப நானே அவர் என்று அவர் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். சாதி
சொன்னேன். நானே அவர்களை நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இந்த பிதாவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் முன்னால் உள்ள வசனங்களிலே. அப்ப நானே அவர்னாக்க நான் தான் இயேசு, அவர்தான் பிதா. நான் தான் பிதா, பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இன்னொரு சொல்றேன். இவள் இன்னைக்கு அதெல்லாம் ஏன் சொன்னார்? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன். 7ஆம் அதிகாரத்துல. அப்ப இதெல்லாம் எதுக்காக? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? வந்து நம்ம மரியாதை என்று சொல்கிறோம். யாரு? ரோமன் கேத்தலிக்ல வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டு வருகிறது. மாதம் வந்து ஒரு இந்த மாதத்தின் நமக்காக மறுக்கப்படவில்லை, நமக்காக சிந்தப்படவில்லை, நமக்காக வீழ்த்தவில்லை என்ற சொல்லும் போது அவங்க விட்டுக்கிறாங்க. வணக்கத்துக்குரிய இயேசு கிறிஸ்து தான். சொல்றான் பாரு, இவன் என்ன சொல்றான்? இயேசுவே வேறன்னுட்டான். இயேசு நீ வாழாதுன்றான். சாட்சியினுடைய தீனி. அதனால இந்த கல்விகள் இன்னைக்கு ஒன்னையும் நீங்க பார்க்க வரும்போது நீ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ கற்பிக்கப்பட வேண்டும். பைபிளை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் திரும்பி சொல்றேன், யாரும் டிப்ளமா கோர்ஸ், இல்ல சர்டிபிகேட் ஆஃப் கோர்ஸ் கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டியில நமக்கு ஸ்டடி சென்டர் கிடைச்சிருக்குது. அதுல அநேக மாணவர்களுக்கு 95 மாணவர்கள் சேர்ந்து இன்னைக்கு அதுல டிப்ளமா இன் தியாலஜி 2 வருஷம் இருக்கிறாங்க. அதுல நீங்க சேரணும்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அடுத்த பேட்ச் நாங்க ஜூன்ல நாங்க எடுக்க போறோம். இன்னைக்கு உண்மையிலே அவங்களுக்கு ஆசிரியர் சர்டிபிகேட், நல்ல ஒரு யூபிசி சர்டிபிகேட், சர்டிபிகேட் சமூகம் மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிபிகேட் அது பெரிய காரியம். அதுல தியாலஜி